ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து இவ்வளோ லவ்ஸ் வந்து எதிர்பார்க்கல. நான் போட்ட வீடியோஸ்லேயே அந்த வீடியோஸ் தான் கமெண்ட்ஸ் அதிகமாக வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எவ்வளோ பேரோட விஷஸ் வந்து இருந்ததுனால. தென் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். ஒன்ஸ் வந்து ஃபேஸ் வந்து யாரோட ஃபேஸ் மாதிரி இருக்குன்னு சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ பார்க்கும்போது எல்லா குழந்தைங்க மாதிரி தான் எனக்கும் தெரியுது, ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவீல் பண்ணி காமிக்கிறேன். வெயிட் பண்ணுறேன்னு சொன்னதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தென் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஜெண்டர் நான் ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு சிலர் வந்து மற்ற யூடியூபர்ஸோட கம்பேர் பண்ணி அவங்களுக்கு நான் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரியல, அந்தளவுக்கு நான் வந்து பெருசாக அவங்க சேனல்லாம் பார்த்தது கிடையாது. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்தேன் இப்படிலாம் ஒரு இஷ்யூஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதையே. நான் யாரும் மென்ஷன் பண்ணலை. நான் வந்து எப்படி எடுத்தோம் அப்படின்னா, நான் கொரியாவிலேருந்து வரும்போது நான் 45 டேஸ் தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். கொரியாவில் வந்து நான் வந்து செக் பண்ணும்போது 45th டே நாங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்த 2 டேஸ்லேயே நாங்கள் இங்கே கிளம்பிட்டோம். அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாமா சேஃபாக அப்படின்றது மட்டும் நாங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்தோம், அவ்வளோதான். அங்கே நான் வந்து எந்த இதுவுமே எடுக்கலை. அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் பார்த்துட்டு எக்ஸ்பெக்டட் டேட் மட்டும் கொடுத்தாங்க. அவங்க வந்து May 18 கொடுத்தாங்க. நம்ம ஊரில் வந்து May 19 கொடுத்தாங்க, இவ்வளோ தான். நான் அவ்வளோ மட்டும்தாங்க அங்கே பண்ணினேன். அங்கே வந்து 4th மந்தில் தான் வந்து சொல்லுவாங்க என்ன பேபி அப்படின்றது. 4th மந்தில் தான் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கொரியா போகவே இல்லை. பேபி பிறந்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 months கழித்து போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். இப்போயும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் என்னென்னா, பேபிக்கு வேக்சினேஷன் போடணும். நான் வந்து இங்கே என்ன வேக்சினேஷன் போடுவாங்கன்னு கேட்டுட்டு அங்கே கன்சல்ட் பண்ணணும். இந்த வேக்சினேஷன் இருக்கா அங்கே அவைலபிளாக, இல்லை எந்த மாதிரி பண்ணணும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நான் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த் ரிவ்யூவில் தான் நான் வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். வேணா உங்களுக்கு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படி நான் வந்து அந்த ஜெண்டர் ரிவீல் வீடியோ வந்து நாங்கள் 2மே எடுத்திருந்தோம். வேணால் அந்த 2 வீடியோவும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். வீடியோஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்படி தாங்க எடுத்தோம். 2 வீடியோவுமே எடுத்திருந்தோம் பாயா கேலான்னு. தென் பிறந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் அது பாயா கேலா அப்படின்னு. பிறந்ததுக்கப்புறம் என்ன பேபி பிறந்துச்சோ அந்த வீடியோவை மட்டும் நான் எடிட் பண்ணி போட்டேன், அவ்வளோதான். இவ்வளோ தான் நடந்துச்சு. ஏன்னா எங்களுக்கும் தெரியாது. நான் வந்து 99% கேர்ள் பேபி அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் வந்து பாய் பேபி தான் பிறந்தது. ஸோ அதனால் நான் வந்து அதை மட்டும் எடிட் பண்ணி போட்டேன். அதை வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அவங்க 2மே எடுத்திருப்பாங்க, அப்படி தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அது 100% ட்ரூ. அது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நான் ரீட் பண்ணும்போது பார்த்தேன். நிறைய பேர் வந்து அதை கரெக்டாக போட்டிருந்தீங்க, அவங்க 2மே எடுத்திருப்பாங்க அப்படின்னு. நாங்கள் 2மே எடுத்து தான் போட்டோம். பட் வந்து அவர் நிறைய தடவை கேட்டார் ஏன் இந்தியாவில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அது வந்து இல்லீகல் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுட்டு, அவர் வந்து குழந்த பிறந்து அந்த ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியில் சவுண்டு கேட்டு கூட அந்த சவுண்டை பார்த்துட்டு கூட அது கேர்ள் பேபி தான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தார். வெளியில் வந்து டாக்டர் சொன்னதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஷாக், அது பாய் பேபி அப்படின்னு. தென் எனக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்குங்க. நான் வந்து ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியில் வந்து அந்த ஒன் டே வந்து ஒரு அன்கான்ஷியஸாக இருப்போம்ல. ஸோ அது முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்து நான் எந்திரிக்கும் போது என் ஸ்டமக் வந்து அப்படியே இருந்துச்சுங்க. எனக்கு வந்து அது ஒரு டவுட். ஏன்னா நான் வந்து வீடியோஸில் பார்த்த வரைக்கும் நான் பெருசாக அந்த மாதிரி எதையும் பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியில் வந்து ஒரு 2 to 3 days அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்லை. அதனால் எனக்கு தெரியல ஸ்டமக் வந்து குறையிறதுக்கு வந்து டேஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. நான் வீடியோஸ்லாம் பார்த்த வரைக்கும் எல்லா ஸ்டமக் வந்து குழந்தை பிறந்தோடனே ஃப்ளாட் ஆகிருமா. அதனால் வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்டது ஏன் என் ஸ்டமக் வந்து அப்படியே இருக்குது, எப்போது ஃப்ளாட் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க 6 weeks வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து சத்தியமாக தெரியாது. அது வரைக்கும் நான் வந்து குழந்தை பிறந்தோடனே ஸ்டமக் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கு குழந்தை பிறந்தோடனே ஸ்டமக் வந்து அப்படியே 9 months ப்ரெக்னென்ட் எப்படி இருந்தேனோ அப்படியே இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 10 days ஆகிடுச்சு. 10 daysக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து பெருசாக அந்த டயட்லாம் மெயின்டைன் பண்ணல, அதுவாகவே ரெடியூஸ் ஆகிருக்கு. பட் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆக வந்து டாக்டர் கைடன்ஸ் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேணாம், நார்மலாகவே அது வந்து ரெடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் மட்டும் ஒரு 1 month போய்க்கோங்க, அதுக்கு மேலே அவங்க எக்ஸசைஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு டாக்டர் கைடன்ஸ் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நிறைய பேர் என்னை பெல்ட் யூஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. பெல்ட் வந்து பேக் பெயினுக்கு தான் வந்து யூஸ் ஆகும், ஸ்டமக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வாங்கியிருக்கேன், பட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை. பட் எந்த டேஸ்லேருந்து எனக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ எப்போருந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து எனக்கு 10, 11, 12 days ஆகிடுச்சு. நான் யூஸ் பண்ணலாமா
பண்ணலான்னு என்னென்னு தெரியல, இல்லை 1 மந்த் கழிச்சு யூஸ் பண்ணணுமா எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எப்போருந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்ங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் கொஞ்சம் வீடியோஸ்லாம் அதிகமாக போட முடியாது, கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக போடுறேன். பை பாய்.